இன் டிஎம்கேவா இன் ஏடிஎம்கேவா யாரு சேகர் பாபு கூட கதையை எடுக்க போறாங்க தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி தாவல் ஒருத்தர் வராங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எதனா ஒரு கட்சி தாக்கணும். அந்த கலாசே பாபு டைட்டில் ஜெயம் ரவி அவரோட படத்துக்கு வச்சிருக்காங்கன்னு போதுதான் தாடான்னு ஒரு படம் பண்ணப்பல அந்த கவினை வச்சு பண்ணவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த சேகர் பாபுடைய கராத்தே பாபுன்னு சில பேர் அதேதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல KS ரவிக்குமார் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்டமே கெட்டப்ல வச்சிருக்காங்க. அதுல வந்து நீங்க KS ரவிக்குமார் பேசுறதும் அந்த என்னது கட்சிக்காரர்னு சொல்லிட்டு அங்க RK சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இங்கதான் இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்களே தவிர ஒரு மனிதனுக்கு பேரு மாத்தனா யோகம் இப்படி கூடி வருமா சார்? காலையில அவர் ஹீரோவா அனௌன்ஸ் பண்றாங்க, ஈவினிங்கா ஒரு படத்துல வில்லனா அனௌன்ஸ் பண்றாங்க ரவி மோகன். ஜெயம் ரவி படம் இப்ப பண்றாரு அந்த ஸ்கிரீன் சீன் தான் அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்க இதுக்கு முன்னால ஒரு 3 படமோ 4 படமோ பண்ணாங்க. எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல இங்க டிசாஸ்டர் போயிடுச்சு. எங்கேயுமே சேகர் பாபு டிஃபேம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. சேகர் பாபு பாசிட்டிவா காமிச்சு இவங்க வந்து இவங்களை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு எதனா பண்றாங்களா அடுத்த எலெக்ஷன். வணக்கம் சிவா. வணக்கம் சார். ஒரு பஞ்சாயத்து போச்சு, அடுத்த பஞ்சாயத்தை பத்தி நம்ம பேச போறோம். என்ன மேட்டர்னா பஞ்சாயத்து கிடையாது இது, அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். கராத்தே பாபு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனிதனுக்கு பேரு மாத்தனா யோகம் இப்படி கூடி வருமா சார்? காலையில அவர் ஹீரோவா அனௌன்ஸ் பண்றாங்க, ஈவினிங்கா ஒரு படத்துல வில்லனா அனௌன்ஸ் பண்றாங்க ரவி மோகன். அவர் பேர் தான் ஜெயம் ரவின்றது ரவி மோகன் மாத்தினார். ரைட்டு. படம் இந்த கராத்தே பாபு மேட்டர் என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றேன். அதாவது கராத்தே அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா RVT மணி, கராத்தே மணின்னு ஒருத்தர் பல படங்கள்ல பண்ணார். அவர் தான் வந்து முன்னோடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு கராத்தேக்கு. அதுக்கப்புறம் அவரோட மறைஞ்சிட்டார், படங்கள்லாம் நடிச்சிடலாம். இந்த 80s பீரியட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கராத்தே அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டேரியில் ஒருத்தர் கராத்தே பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா கராத்தேனா தியாகராஜன், கராத்தே தியாகராஜன். இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. கராத்தே தியாகராஜன் அவர் இந்த கட்சி அந்த கட்சி இருந்தார். காங்கிரஸ் தமாக போனார், அப்புறம் ADMK போனார். இப்போ எந்த கட்சியில் இருக்காருன்னு என்ன கேட்டுறாதீங்க. பாஜக போனார் அவர். ரைட், அது விடுங்க. அந்த கராத்தே பாபுன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசாக இருக்குன்னா அந்த 80s 85லலாம் ரொம்ப கராத்தேல ரொம்ப இது. அவர் வந்து நம்ம மதுசூதனன் இருந்தார்ல, முன்னாள் அதிமுகவுடைய அவை தலைவர், இப்போ இறந்துட்டார். அவருடைய உறவினர். அப்ப இவரை பார்த்துட்டு அவருக்கு கூட இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த கராத்தே பாபா கூட கூப்பிட்டு கூடயே இருக்கிறதுக்கு எல்லாமே ரைட். அப்போ மதுசூதன் பீரியட் கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் இருந்துச்சு. அந்த பீரியட் நார்த் மெட்ராஸில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அப்போ அவங்க பாதுகாப்புக்கு அப்புறம் அரசியல் பண்ணும்போது எதனா இருக்கும். அப்போ கூடயே இருந்தவர் தான் இந்த கராத்தே பாபு. ஒரு கட்டத்தில் கராத்தே பாபு அப்படின்னு நல்லா ரொம்ப பிடிச்சி போயிடுவேன். அவருக்கு வட்டம் பகுதி அந்த மாதிரிலாம் பொறுப்பு வாங்கி கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு வாங்கி கொடுத்த போது அந்த கராத்தே பாபுடைய உண்மையான பெயர் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. PK சேகர் பாபு அப்படின்னு ADMKல வர்றாரு. அந்த PK சேகர் பாபு சின்ன சின்ன பதவியில போனா ஜெயலலிதாவோட குட் புக்ஸ்க்கு போற அளவுக்கு வந்துட்டார். ஏன்னா மதுசூதன் சொல்ற மதுசூதன் மேல ஒரு நல்ல மரியாதை வச்சா. மதுசூதன் சொல்ற நல்லா இருந்தார். எல்லாமே ADMKல இருந்து நல்ல பேரும் புகழும் எடுத்துட்டாரு. சேகர் பாபு MLA எல்லாம் ஆனாரு எல்லாமே. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதெல்லாம் போதெல்லாம் சரி ADMKல அவர் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறனால என்ன பண்ணால் ADMKலேருந்து விலகி திமுகவில் அவங்க உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி முன்னிலையில் வந்து போயிட்டு இவர் DMKல அப்படியே கலைஞரும் இறந்துட்டார். அதுக்கப்புறமா வந்து DMK இருந்துச்சு. ADMK போனதுக்கப்புறம் DMK கவர்மெண்ட் வருது. இவர் திருப்பி சீட் வாங்குறாரு, நின்று ஜெயிக்கிறார். இந்த வாட்டி மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் என்னன்னா அங்கே ADMKல இருக்க வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அதே மாதிரி திமுகவுக்கு வந்தோன்னா திமுகவில் கலைஞருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரு. அரசியலில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாருன்னா என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா இதுவுமே கிச்சன் கேபினெட்லேருந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கவர் தான் நம்பிக்கைக்குரியவர். அந்த மாதிரி அப்படிப்பட்டவர் தான் இந்த சேகர் பாபு. அவர் வந்து அவ்வளோ ஒரு கராத்தேல கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுவார், அவ்வளோ ஃபேமஸ். அந்த கராத்தே பாபு டைட்டில் ஜெயம் ரவி அவரோட படத்துக்கு வச்சிருக்காங்கன்னு போதுதான் என்னடா இருக்கு. ஏன்னா ஜெயம் ரவி படம் இப்போ பண்றாருல அந்த ஸ்கிரீன் சீன் தான் அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்க இதுக்கு முன்னால ஒரு 3 படமோ 4 படமோ பண்ணாங்க. எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல இங்க டிசாஸ்டர் போயிடுச்சு. புரியுதுங்களா? ஜெயம் ரவியை வச்சு பண்ண படமும் சரி, ஜெயம் ரவி இல்லாமல் சில இந்த இருட்டு அதெல்லாம் பண்ணாங்க. எல்லாமே டிசாஸ்டர். ஆனால் அவங்க கிட்ட பணம் எப்படி இருக்கு என்னன்றதுல பணம் குவிஞ்சு. அவர் வந்து அந்த சுந்தர ஆரம்பம்ன்றது வந்து பூமி பில்டர்ஸை அவங்க பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. அதனால அதில் வருது வருமானம். இதில் போட்டு
இதில் பெருசாக லாபம் அந்த மாதிரி தெரியல. ஆனால் டிசாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் நம்ம கேட்க மாதிரி சார் அந்த படம் கவுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவருக்கும் பாவம் ஜெயம் ரவிக்கும் இந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து டாடான்னு ஒரு படம் பண்ணப்பல அந்த கவினை வச்சு பண்ணவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த சேகர் பாபுடைய கராத்தே பாபுன்னு சில பேர் அதே தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் KS ரவிக்குமாரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்டமே கெட்டப்பில் வச்சிருக்காங்க. நாசர் வந்து ஒரு CM கேரக்டர் இருக்காரு. இவர் வந்து கராத்தே பாபுன்ற யார் நம்ம ஜெயம் ரவி வந்து எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முன்னால என்ன வந்து இந்த மாதிரி RK நகர்ல அதே RK நகர்ல தான் வந்து சேகர் பாபு வந்து MLA-வா இருந்தவர், புரியுதுங்க, இருந்து ஜெயிச்சவர். அதனால நான் RK நகர்ல எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு, திரும்ப எனக்கு மக்களா வச்ச பேருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கராத்தே பாபுன்னு டைட்டில் வருது. இது என்னன்னு பார்த்தா எனக்கு ஒரு சின்ன டவுட்னா இன் DMK-வா இன் ADMK-வா யாரு சேகர் பாபுவோட கதையை எடுக்க போறாங்க தெரியல. ஏன்னா எப்படி எடுத்தாலும் ஒரு கட்சி தாவல் ஒருத்தர் வராங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எதனா ஒரு கட்சி தாக்கணும். இதுல எப்படி இருக்கும்ன்றதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை எனக்கு அது ஓகே. இப்போ ஒரு மினிஸ்டரோட ஒரு கதையை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது குட் புக்ஸில் இருக்கிறது ஓகே. கரண்ட்டில் இருக்கிற ஒருத்தரை பற்றி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒன்று அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்க, இல்லை இது வந்து ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஷனலாக அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, உண்மைக்கு நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒன்று இருக்கும்ல. இப்போ ரவிமோகன் ஒரு பக்கம் ஏற்கனவே அந்த படமே பற்றிக்கிட்டு எரியுது, வில்லனா அவர் நடிக்க போகிற அந்த படத்துக்கு ஒரு பக்கம் பற்றிக்கிட்டு எரியுது. அதில் வந்து சிவகார்த்திகேயன் மெயின் லீடுங்கிறதுனால அந்த பஞ்சத்தை அப்படி போயிடுச்சு. இந்த படத்தில் இவர் நடிக்கிறது இல்லை, பொலிட்டிக்கல் செட்டையர் அப்படின்னும் போது இதுவும் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணதா. அவரோட லைஃப்பில் இப்போ தான் கொஞ்சம் பர்சனல் ட்ராஜடி வந்து வெளியில் வந்துட்டு இருக்காரு. கரியர் கொஞ்சம் க்ரௌத் ஆகிற டைம் வேறு, வரிசையாக ஃப்ளாப் கொடுத்தவர் இப்போ தான் அடுத்தடுத்து படங்கள் வராது. இந்த டயத்தில் இவர் இந்த மாதிரி ஏன் சூஸ் பண்ணணும்? இல்லை, இந்த படம் எனக்கு வந்து அந்த டாடா பண்ண டைரக்டர் இருக்கார்ல அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்ல கதையாக தான் இருக்கும் அப்படின்னு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் நல்லா வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டார் இருக்கக்கூடிய ஒரு படமாக தெரியுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இது மாதிரி யாரையாவது ஒருத்தர் வந்து ஒரு லிவிங் பர்சனை பற்றி எடுத்திருந்தா எதுனா தப்பாகிட மாட்டேன். இவரெலாம் இந்த ப்ரொடியூசர்லாம் வந்து பெரிய ஆஹோன்னு இருக்கல பயபக்தியோடு தான் எடுத்திருப்பாங்க. இந்த டைரக்டரும் ரொம்ப சீண்டிலாம் இருக்க மாட்டாங்க. சேகர் பாபு இன்கேஸ் சேகர் பாபு பற்றியே ஒரு எடுத்திருந்தாருனா கூட சேகர் பாபு ரொம்ப டீஃபேம் பண்ணியிருப்பாங்க. டீஃபேம் பண்ணாங்கன்னா நாளைக்கு என்ன நிலைமை நடக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க, படம் வெளியிலே வருமா வராது. அதனால் அந்த மாதிரி சும்மா அந்த மேக்கிங்கில் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு தெரியுது. கராத்தே பாபுன்னு போட்டு அது எதனா ஒன்று காமிச்சு பொலிட்டிக்கல் செக்டர் லைட்டாக அந்த மாதிரி காமிச்சிட்டு மற்றபடி யாரையும் டீஃபேம் பண்ணாமல் இருக்கும் அப்படின்லாம் நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு படம் நல்லா நெகட்டிவிட்டியோடு இருந்துச்சுன்னா படம் ஓஹோன்னு ஓடும். ஆனால் இவங்க நெகட்டிவிட்டியோட பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இவங்க சர்வே பண்ண நாளைக்கு இவங்க எது பண்ணாலும் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் எது பண்ணாலும் நாளைக்கு இவங்களோட இன்னொரு பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ரூலிங் பார்ட்டி போய் கை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே, இது ப்ராக்டிக்கலாக நடக்குதுங்க. அதனால் பெரும்பாலும் வெறும் சினிமா பண்ணோம் தைரியமாக சினிமா தாண்டா போடா அப்படின்னு போவோம். வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டியை பகைச்சின்னு படம் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எங்கேயுமே சேகர் பாபு டிஃபேம் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில். அதனால் அவங்களே பயப்படாமலாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இல்லை சார், அந்த சட்டசபை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நிறைய சட்டசபைகள் வந்துருக்கு. ஈவன் மனிதத்தின் ஆயுதத்தில் கூட அமைச்சிருப்பாரு. ஆனால் அந்த உண்மைக்கு நெருக்கமாக கிட்டத்தட்ட தமிழக சட்டசபை அவ்வளோ ரியலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு டீசருக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாருன்னா அப்போ அந்த கதை ஒரு ஏதோ ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த கதையில் ஏதோ ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அந்த டீசரில் நான் டைரக்டர்லாம் பாராட்டுறதை விட அந்த செட்டு போட்ட ஆர்ட் டைரக்டர் யாரோ அவரை தான் பாராட்டுவேன். ஏன்னா அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஒரு சட்டசபை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. நம்ம உண்மையிலே அவரை டீசர்லேயே அவரை பாராட்டுற அளவுக்கு ஆக்கிட்டாருன்னு. அதுதான் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஒரு சட்டசபையில் ஒரு 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுவுமே ரியலாக வந்து அந்த காட்சியுமே எடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு லாங் ஸ்கேலில் தான் போக போகுது இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட்டு இப்போ இது தேவையா அப்படிங்கிறதானே அடுத்த ஒரு கேள்வியாக வருது. இப்போ தான் இது தேவை சார். ஏன்னா 2026 எலெக்ஷன் வருதுல. இவங்க இந்த படத்தை வந்து ஒன்று சேகர் பாபுக்கு எதிர்ப்பாக எடுக்கணும் அப்படின்னா படத்தை சைலண்ட்டாக முடிச்சுட்டு எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது டிஎம்கே ஏடிஎம்கே யாரும் அப்போஸ் பண்ண முடியாது அப்படின்ற பீரியடில் பண்ணலாம். இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக பண்ணதுனால எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம். இல்லை எலெக்ஷன் முன்னால் கரெக்டாக டிஎம்கே ஃபேவரபுளாகவும் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் கேஸ் ரவிக்குமார் பேசுகிறதும் அந்த என்னது கட்சிக்காரர்னு சொல்லிட்டு அங்கே RK சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு இங்கே தான் இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்களே தவிர
கம்பேரபிளி அது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல இருந்து தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை அங்கே முழங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இங்கிருந்து இப்போ ஒரு டிஎம்கேக்கு எப்படி கட்சி தாவலுக்கு மாறுறாருங்கிறத வச்சு எடுக்கிறதா, இல்ல அதுக்கு உண்டான கதையா, இல்ல வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு கொடுக்கல. அதை வந்து நம்ம வந்து சும்மா ஒரு வியூகத்தில் வேணா யோசிக்கலாம் எப்படின்னு. பட் படம் முற்றிலும் வெளியில வர வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாக தான் பேச முடியும் முடிய இதுதான் இருக்கும் சொல்லுவேன். நம்ம இன்னைக்கு ஒன்று நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன். நம்ம வந்து எல்லாமே இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வியூகத்தில் தான் சொல்ற முடியும். இதுதான் நம்ம எங்கேயுமே சொல்லலை, அதனால இப்படி இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எங்கேயுமே சேகர் பாபு டிஃபேம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. சேகர் பாபு பாசிட்டிவா காமிச்சு இவங்க வந்து இவங்கள சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு எதனா பண்றாங்களா, அடுத்த எலெக்ஷன் அப்போ நம்ம இவங்களே வரட்டும், இந்த கவர்மெண்ட்டே வரட்டும், வந்தால் நமக்கு சேஃபாக இருப்போம் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க எதனா பாதிக்கப்பட்டு சரி நம்ம டிஃபேம் பண்ணோட எலெக்ஷன் நேரத்தில் நம்ம வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விடுறாங்கன்றது படம் ரிலீஸ் ஆனாதான் நீங்களும் நானும் தெரியும். சரி சார், இப்போ ஃபைனலாக ஒன்று ரவி மோகன் இடையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரதில்ல, ஆல்ரெடி ஏதாவது ஒரு படம் பண்ண அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாரு. இப்போது பெரிய பெரிய டேரக்டர் தான் அப்ரோச் பண்ணுறாரு. இந்த முடிவுக்கு காரணம் என்ன? அதாவது கொஞ்ச நாளாகவே அவரோட ஓன் பேனர், அதாவது அவங்க மாமியாருடைய ப்ரொடக்ஷன்ஸில் தான் அவர் படங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தார். பழைய இயக்குனர் புது இயக்குனர் அப்படின்றதெல்லாம் வந்து குப்பையில் தூக்கி போடணும் சார். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்டிஸ்டான நான் கதை கேட்குற திறன் எனக்கு இருக்கணும், இல்லையா எனக்கு ஒரு அட்வைசர் வச்சுருக்கணும், அவனுக்கு கதை கேட்குற திறன் இருக்கணும், அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. புரியுங்களா? ரெண்டாவது என்னன்னா எந்த கதையானோ இயக்கக்கூடிய புதுமுகமாக பழைய முகமாக ஒன்றே ஒன்று நீ கேட்கணும், நீ எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கியா, புதுமுகமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கியா, எங்கே ஒர்க் பண்ண உன்னோட ஸ்கில் நல்லா இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணால் நான் சான்சஸ் கொடுத்துருவோம். சிலர் ஃப்ரெஷராக நேராக நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பேன், ஏன்பா நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ யோசிக்கலாம். பட் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க படம் பண்ணுறது காத்துனுக்காங்க. நீங்கள் ஒரு யார் ஜெயம் ரவி இல்லை யாராக இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரே ஒரு இது சொல்கிற சஜஷன் என்னன்னா, அவர் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒர்க் பண்ணார், அவர்கிட்ட கதை சொல்லும் திறமை இருக்கா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாரா, அதை மட்டும் பார்த்தாங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுங்க ஜெயிப்பாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், எப்பயுமே சொல்கிற மாதிரி இப்படி தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்க்குறாங்க. புதுசு பழையசுன்னு பார்க்கறத விட கதை நல்லா இருக்கா, இந்த இயக்குனரால் இயக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வைக்கிறாங்க. அது வச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆகலன்றது ப்ரொடியூசர் பார்த்துக்கிறான். ஓகே ஓகே, இவன் இந்த ஆர்டிஸ்ட் பார்க்குற ஒரே வேலை இந்த கதை, ரைட், இந்த கதை போட்டால் ஓடுமா, நம்ம நடித்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தான். அது வரைக்கும் இவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி ஆகும். மலையாளத்தில் வந்து ஒரு இன்றைக்கும் சொல்கிறாங்க, எதனா ஒரு ப்ரொடியூசரோ யாருன்னா வந்து ஐயோ என் படம் நஷ்டமாகி போயிடுச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. இங்கே தமிழ் சினிமாவில் மட்டும்தான் எதனா ஒரு சாக்கு வச்சு இதனால் லாஸ் ஆகிடுச்சு கேஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே திரைப்படமாக பண்ணுறாங்க, இங்கே திரைப்படமாக பண்ணல. விளையாட்டு பொழுதுபோக்கா, இது பொழுதுபோக்கு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் தொழிலாக பண்ணும். ஆனால் நீங்கள் இண்டஸ்ட்ரி பொழுதுபோக்குன்னா நானும் பொழுதுபோக்கத்துக்கு படம் பண்ணுறீங்கன்னா குட்டி சார் தான் பண்ணீங்க. அதனால் கதையை வந்து இதை வந்து நான் சொல்கிற ஜெயம் ரவிக்குன்னு சொல்லுங்க, அனைத்து நடிகர்களுக்கும் ஃபெயிலியர் இப்போ கொடுத்தாங்க சமீபத்தில், நல்ல சக்ஸஸாக நம்ம ஃபெயிலியர் கொடுத்தவங்க யோசிக்க வேண்டியது, நம்ம கரெக்டான கதையை கேட்டோமா, கரெக்டான இயக்குனரை தேர்வு செய்தோமா அப்படின்னு. ஏன்னா பல படங்கள் பண்ண இயக்குனருங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்பயே அடிச்சு சொல்லுவேன், கேம் சேஞ்சர் பண்ணார் சங்கர், பிரம்மாண்டமான ஹீரோ தான் வந்து ராம் சரண், என்ன கவிட்டு தானே போச்சு, அதுதான் உண்மை. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பார்த்தா தில்ராஜ் பெரிய ப்ரொடியூசர், இங்க ஆதித்யராம் அவர் ஒரு ப்ரொடியூசர்னாங்க, ஆனா என்னாச்சு, டெபிசிட்ல தான் போச்சு. ஆமா, புரியுங்களா? அடுத்த படம் சங்கர் பண்ணுவாருன்னா அவர் சொந்த படம் தான் பண்ணிட்டு போகணும், நிச்சயமா. புரியுங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதனால நீங்க என்னைக்குமே வந்து பெரிய டைரக்டர் அப்படின்னு போகாதீங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு டைரக்டர் பார்க்கணும், இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கேமராமேன் பையன் சரியா இருக்கானா, ரைட், இவன் புதுமுகமா இருந்தாலும் இவங்ககிட்ட அந்த திறன் இருக்கா, இவனை உருவாக்கலாம். அதான் எப்பயுமே வரவன் ஃப்ரெஷராக தான் இருப்பான். அதனால் நீங்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நடிகரும் டெவலப் ஆகலாம், அந்த ப்ரொடியூசரும் டெவலப் பண்ணலாம், டைரக்டரும் டெவலப் பண்ணலான்றது தான் என்னோட கருத்து. நல்லது சார், நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இப்போது இது சேகர் பாபுவா இல்லை கராத்தே பாபுவான்னு பொறுத்து திரையில தான் பார்க்கணும். நன்றி. நன்றி சுப்ரன், நன்றி நேர்களே.